அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேரள மாநிலத்திலே பேசி ஆனைமலை நல்லாறு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். 5 ஆண்டுகள் முடிய போது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரையிலும் அது ஒரு துரும்புகையில் கூட அள்ளி போடவில்லை. அண்ணன் பொள்ளாச்சியார் இருக்கிறார், உடுமலை இருக்கிறார், ஆனந்தன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும். கேரள மாநிலத்திற்கு இங்கிருந்து போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்தி முடிகின்ற தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனைமலை நல்லாறு திட்டம் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் ஆனைமலை நல்லாறு திட்டம் வரும். நல்லாட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே நல்லாட்சி வரும்போது ஆனைமலை நல்லாறு திட்டம் வரும் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு காலையில் அன்னூர், சோமனூர், செஞ்சேரிமலை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே விவசாயிகள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தென்னை மரங்கள் நிறைய இருக்கிறது, வாடல் நோய் வருகிறது, காண்டாமிருகம் வண்டு வருகிறது என்று சொன்னதற்கு அமைச்சர்கள் யாரும் செவிசாய்க்கவில்லை. சட்டமன்றத்தில் விவசாய மானியம் வரும்போது நான் பேசினேன். விவசாயத்துறை அமைச்சர் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை.